வெல்கம் டு ஆப்ரேசர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேம்ப் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வேம்ப் சர்வரில் நம்மளோட லோக்கலாக இருக்கிற ஃபைல்ஸை எப்படி ரன் பண்ணுறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேம்ப் சர்வர். ஸோ வேம்ப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, நம்ம போயிட்டு ப்ரௌசரில் வந்து WampServer 2.1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். ஸோ வேம்ப் சர்வர், அதாவது sourceforget.netன்னு சொல்லிட்டு, ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட வேம்ப் சர்வர் வரும். அதாவது வேம்ப் சர்வர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, PhpMySql சர்வரை ரன் பண்ண. ஸோ வேம்ப் சர்வர் வந்துருச்சு. ஸோ வேம்ப் சர்வரோட லோகோ வேம்ப் சர்வர். இதில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 3.2.3, இது 64 பிட் இங்கே இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட எம்பி வந்து 465.1 எம்பி. இது லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணும்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஓல்டு வெர்ஷன் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது கீழே உங்களோட லேப்டாப்புக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரியோ உங்களுக்கு வந்து வேம்ப் சர்வர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேம்ப் சர்வர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விண்டோஸ்க்கு வந்து வேம்ப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எது உங்களுக்கு 64 அந்த 64 பிட்டுக்கு ஏற்றிக்கலாம், இல்லைனா 32 இருந்தால் 32 டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 64 யூஸ் பண்ணுறேன். ஸோ 64 நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு ரீலோட் ஆகும். தென் ஆட்டோமேட்டிக்லி இது வந்து டவுன்லோட் ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னென்னா, இது 24.9 எம்பி தான். ஸோ லெஸ் எம்பி தான் இருக்குது. ஸோ ரன் ஆக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேம்ப் சர்வர் உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப்பில் வந்து ஐக்கானாக வந்து இருக்கும். ஸோ இந்த வேம்ப் சர்வரை ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நார்மலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து வேம்ப் சர்வரை வந்து இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ டபுள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ரன் ஆக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளோட வேம்ப் சர்வர் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா டேரெக்டாக இங்கே வந்து க்ரீன் கலர் இருக்குது. க்ரீன் கலர் மீன்ஸ் ஆல் சர்வீஸ் ரன்னிங். க்ரீன் கலராக மாறலை, என்னோட வேம்ப் சர்வர் வந்து ரெட்டாவோ இல்லை ஆரஞ்சு கலர்லேயோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த சர்வீஸும் ரன் ஆகலை. ஆரஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு சர்வீஸ் ரன் ஆகுது, மற்ற சர்வீஸ் ரன் ஆகலை, இல்லை 2 சர்வீஸ் ரன் ஆகுது, இல்லை ஒரு சர்வீஸ் ரன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PHP, MySQL, Apache இந்த 3 சர்வர் இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு சர்வர் ரன் ஆகலைனாலும் உங்களுக்கு வந்து அது க்ரீன் கலர் காமிக்காது. ஸோ எனக்கு வந்து இங்கே க்ரீன் கலர் காமிச்சிச்சு. சரி, ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி க்ரீன் கலர் காமிச்சதுக்கப்புறம் நம்ம போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் வந்து சர்ச் பண்ணுவோம். லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து அதாவது லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணால் நம்மளோட வேம்ப் சர்வரோட பேஜ் ஓப்பன் ஆகும், இண்டெக்ஸ் பேஜ். ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளோட வேம்ப் சர்வரோட பேஜ் இருக்கும். இந்த பேஜில் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெஸ்க்டாப்பில் வந்து மை கம்ப்யூட்டரில் லோக்கல் டிஸ்க் சியில் ஸோ வேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு வேம்ப் 64 ஆர் வேம்ப் 32 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிட்டு அந்த ஃபைலுக்குள்ள www, ஸோ ஆல்ரெடி நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அதில் wwwன்னு இருக்கும். ஸோ இந்த ஃபைலுக்குள்ள தான் நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னோட ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ ஆல்ரெடி இதில் என்ன இருக்கும், இது அதாவது நமக்கு இண்டெக்ஸ் பேஜ் ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த இண்டெக்ஸ் பேஜ் எல்லாம் எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே ஸ்டோர் ஆகிருக்கும். ஆட்டோமேட்டிக் கிரியேட்டட் ஃபைல்லையே இந்த ஃபைல்ஸும் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் இருக்கிற இந்த இண்டெக்ஸ் ஃபைல் தான் நமக்கு வந்து இங்கே இண்டெக்ஸாக ஓப்பன் ஆகிருக்கு. சரியா? ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்க்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட ப்ராஜெக்டை போடலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட் கார்ட்டுன்னு கொடுத்துட்டு அதில் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஃபைலில் ஏதாச்சும் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் ரன் பண்ண இங்கிருந்து இதில் ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான், அதாவது wwwல ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணி பார்க்க முடியும், இல்லைனா ரன் பண்ணி பார்க்க முடியாது.
சரியா? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் ரன் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட்ல நம்மளோட டேட்டாபேஸ்க்கு எப்படி போறது, எப்படி ரீடைரக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா PhpMyAdmin சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த PhpMyAdmin கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லாகின் பேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் என்ன சர்வர் ரன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நான் வந்து யூசர் நேம் வந்து டிஃபால்ட்டா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட்னு இருக்கும். பாஸ்வேர்டு வந்து எதுவுமே இருக்காது. இது வந்து டிஃபால்ட் ஆப்ஷன். நீங்க வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட சர்வர் வந்து 2 சர்வர் இருக்கு. MariaDB பிளஸ் MySQL இருக்கு. உங்களுக்கு எந்த சர்வர் வேணுமோ அந்த சர்வர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் MySQL சர்வர் வேணும் அப்படின்றதுனால MySQL சர்வர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ கோ கொடுக்குறேன். பாஸ்வேர்டு எதுவும் கிடையாது. ரூட்ன்றது யூசர் நேம். இது வந்து டிஃபால்ட். ஓகேங்களா? ஸோ கோ கொடுத்தேன் அப்படின்னா என்னோட மெயின் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது என்னோட டேட்டாபேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட மெயின் பேஜ், டேட்டாபேஸ் பேஜ். அதாவது என்னோட லோக்கல் மிஷின்ல. ஸோ இதுல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டேட்டாபேஸ் டம்மியா கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா ஸ்டோர் ஆகுதா டேட்டாஸ் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளோட சர்வர், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சர்வர் டைப், அதுக்கப்புறம் நம்மளோட யூசர் நேம், அப்புறம் ப்ரோட்டோகால் வெர்ஷன். ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கு. ஸோ இதுல வந்து சர்வர் கனெக்ஷன் வந்து SSL இஸ் நாட் பீயிங் யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, இதுல எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும், என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே டேட்டாபேசஸ். சரிங்களா? இங்க இருக்கிற எல்லாமே டேட்டாபேசஸ். ஸோ இங்க வந்து டேட்டாபேஸ், SQL, ஸ்டேட்டஸ், யூசர் அக்கௌண்ட், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், செட்டிங், ரிப்ளிகேஷன், வேரியபிள், கேரக்டர், மோர் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் நம்மளோட ஆப்ஷன்ஸ். நம்ம வேணும் அப்படின்னா நம்ம வந்து செட்டிங்ஸ்ல போயிட்டோ இல்லை யூசர் அக்கௌண்ட்ஸ்ல போயிட்டோ நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து புதுசாக வேணும் அப்படின்னா இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி இருக்கிறது வந்து ரூட்டு, அதோட ஹாஸ்டிங் நேம் வந்து லோக்கல் ஹாஸ்ட், பாஸ்வேர்டு வந்து எதுவுமே சொன்னோம். அவ்வளோதான், இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் நோ ப்ராப்ளம். நமக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஆட் யூசர் கொடுத்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க பாத்தீங்கன்னா நியூன்னு சொல்லிட்டு இருக்கா, அந்த நியூ கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நியூ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க வந்து டேட்டாபேஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்ட் இருக்கு. ஸோ நமக்கு என்ன டேட்டாபேஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூடியூப்னு போடுறேன். சரிங்களா? யூடியூப். ஓகேவா? இங்க வந்து லாட்டின் ஒன் ஸ்விட்ச்னு இருக்கு. ஸோ நம்ம அதை அப்படியே விட்டுருவோம். ஸோ கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து டேட்டாபேஸ் என்னென்ன டேட்டாபேஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு காமிக்கும். இங்க பாத்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா டேட்டாபேஸ்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். என்னன்னு கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா யூடியூப் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண போறேன். யூடியூப் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டேபிள் கிரியேட் பண்றேன். அதாவது டேட்டாபேஸ்க்குள்ள ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இதுல வந்து நமக்கு எத்தனை காலம் வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 4 காலம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே 4 காலம்ஸ் ஆட் பண்றோம். ஸோ 4 காலம்ஸ் அப்படியே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட் பண்ணிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட டேபிள் நேம் வந்திருக்கு. நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட டேட்டாபேஸ் யூடியூப், அதுல வந்து டேபிள் நேம் வந்து யூடியூப் யூசர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நான் அதில் கிரியேட் பண்ண போறேன். என்ன கிரியேட் பண்ண போறேன்னா ஒரு டேட்டாபேஸ்ல கம்பல்சரியா என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நேம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஐடிக்கு வந்து என்ன இருக்கணும்னா ஐடி வந்து எப்படின்னா 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். இப்போ நியூ யூசர் வராங்கன்னா 1 இருக்கும். ஸோ அடுத்த யூசர் வரும்போது 2 ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா சைட்ல பாத்தீங்கன்னா இங்க ஏஐன்னு சொல்லிட்டு இருக்கும். ஏஐ மீன்ஸ் ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் ஆகுது. அதை நம்ம கிளிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரைமரியான்னு கேட்கும். ஆமா பிரைமரி அப்படின்னு சொல்லிட்டு கோ கொடுத்துருங்க. ஸோ அது வந்து இன்டிஜர் வேல்யூ தான். ஸோ அதனால நம்ம இன்ட்லேயே விட்டுருவோம். நேம் வந்து வேர்கேர்ல கொடுப்போம். வேர்கேர் மீன்ஸ் நமக்கு வந்து அதுல நம்பர்ஸும் வரலாம், டெக்ஸ்ட்டும் வரலாம். ஸோ அதுதான் வேர்கேர். ஸோ இதுக்கான வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸோ எவ்வளவு லெட்டர் வரணும், அதாவது எவ்வளவு லென்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன். நான் ஒரு 100 கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ மற்றதெல்லாம் டிஃபால்ட்டு, அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க, வேற எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா நீங்க ஏதாச்சும் ஆட் பண்ணலாம். இப்போ ஐடி ஆட் பண்ணிட்டா நேம் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ மொபைல் நம்பர் வேணும் அப்படின்றனால ஸோ மொபைல் எம்எல்ஏ டேட் ஆஃப் பர்த் வேணும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சரியா? டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கணும் அப்படின்னா நமக்கு டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஸோ அந்த டேட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டேட்டா பேஸ் வந்து டேட்ல ஸ்டோர் ஆயிடும். அதாவது டேட்னா இப்போ டேட்டா பேஸ்ல எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா என்ன மந்த் ஃபர்ஸ்ட் மந்த் வரும், அதுக்கப்புறம் டேட் வரும், அதுக்கப்புறம் தான் இயர் வரும். சரிங்களா? இது வந்து டிஃபால்ட். சரிங்களா?
நமக்கு இந்த காலம் வேணும்னா யூஸ் பண்ணலாம், வேணாம்னா அப்படியே கூட விட்டுலாம். இல்ல எனக்கு இன்னொரு காலமும் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்க ஆட்னு சொல்லிட்டு இருக்குங்களா, இது கிளிக் பண்ணீங்க கோ கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு காலம் வந்து ஆட் ஆகும். நமக்கு யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணாம கூட விட்டுலாம். இப்போ ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, நம்ம இந்த யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாம விட்டுலாம். நமக்கு வந்து இங்க டேட்டா டைப் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. வேர்கேர், டெக்ஸ்ட், டேட்டா, டேட், டினி இன்ட், ஸ்மால் இன்ட், மீடியம் இன்ட், பிக் இன்ட், டெசிமல், ஃப்ளோட், ரியல், நிறைய இருக்கு. ஸோ நமக்கு எந்த மாதிரி டேட்டா டைப் வேணுமோ அந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தேன், இது வந்து நீங்க கன்சிடர் பண்ண வேணாம் காலியா இருக்குன்னு சொல்லிட்டு, வேணும்னா யூஸ் பண்ணலாம், வேணாம்னா விட்டுலாம். ஸோ சேவ் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டேட்டா டேபிள் கிரியேட் ஆயிடும். ஸோ என்ன எனக்கு வந்து யூடியூப் யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கிரியேட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா ஐடி வந்து பிரைமரி, அதாவது ஆட்டோ இன்க்ரிமெண்ட்ல கொடுத்துருக்கேன். நேம் வந்து வேர்கேர், அதோட லென்த் வந்து 100, ஓகேவா. டேட் ஆஃப் பர்த் வந்து அதோட டைப் வந்து டேட், ஓகேவா. மற்றதெல்லாம் நீங்க எதுவும் கன்சிடர் பண்ண வேணாம், அது வந்து டிஃபால்ட்டா இருக்குது, ஓகே தான். ஸோ இப்படிதான் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும், சரிங்களா. ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டேட்டாபேஸ் எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கனெக்ஷன் கொடுக்கும்போது டேட்டாபேஸோட கனெக்ஷன் வந்து லோக்கல் ஹோஸ்ட், அதோட யூசர் நேம், அதாவது என்ன ஹாஸ்டிங் பண்றோம், அதுக்கப்புறம் எந்த எந்த யூசர் நேம்ல பண்றோம், அதோட பாஸ்வேர்டு என்ன, அதோட டேபிள் நேம் என்ன, ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ் சொல்லுவோம், அதுக்கப்புறம் அதோட டேபிள் நேம் வச்சு நமக்கு லிங்க் பண்ணிட்டு ஒரு இந்த டேட்டா பேஸ்ல வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ண ஆரம்பிப்போம், சரிங்களா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஐடி, நேம், டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதுல ஒரு டம்மியா ஒரு வேல்யூ செட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இன்சர்ட்னு சொல்லிட்டு இருக்கா, அந்த இன்சர்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வேல்யூ ஒன்று ஸ்டோர் பண்ணலாம், நம்மளே டிஃபால்ட்டா ஸ்டோர் பண்ணலாம். இப்போ ஐடி வந்து 1 கொடுத்துக்கிறேன். ஸோ நேம் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஓப்ரைசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன், ஓகே. ஸோ டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கேக்குது. ஸோ டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா டேட் டிஃபால்ட்டா வந்துடும். ஸோ அதனால எனக்கு கேலண்டர் இங்க சைட்ல இருக்கு. ஸோ நான் என்ன கிளிக் பண்றேன் அப்படின்னா ஸோ இந்த இன்னைக்கான டேட்டையும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 2020, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 21. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் அதோட டிஃபால்ட்டா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க இங்க கொடுத்துக்கலாம், 2 கொடுத்துட்டு இங்க வந்து நேம் கொடுத்து இங்க டேட்டை கொடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கோன்னு கொடுத்தீங்கன்னா, அதாவது இன்சர்ட் நியூ ரோ கொடுத்துட்டு கோ கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஒன்று மட்டும் யூஸ் பண்றேன். ஸோ இங்க வந்து கோ கொடுக்குறேன். ஸோ கோ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 1 ரோ இன்சர்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அந்த இன்சர்டட் ரோ வந்து இங்க வந்து அவங்களே கொரியா கொடுக்குறாங்க, எஸ்கியூஎல் கொரியில கொடுக்குறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இன்சர்டட் இன்டு யூடியூப் யூசர் ஐடி, நேம், டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து வேல்யூ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஓப்ரைசர் 2028 2020-08-21 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொரி கூட எழுதலாம், இல்லை எனக்கு அப்டேட் பண்ணணும்னா இங்கே அப்டேட் இருக்கு, டெலிட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம எது வேணுமோ இங்கே கொரியில கூட எழுதலாம். ஸோ உங்களுக்கு கொரி தெரியும் அப்படின்னா நீங்க இது யூஸ் பண்ணலாம், இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா டேரக்டா நீங்க இன்சர்ட்டே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போயிட்டு நான் என்னோட ப்ரௌசர்ல போயிட்டு பாக்குறேன். ஸோ பார்த்தேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஐடிக்கு நேரம் 1 இருக்கு, நேமுக்கு ஓப்ரேஸ் இருக்கு, டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து என்னோட நான் கொடுத்த டேட் ஆஃப் பர்த் வந்துருச்சு. ஸோ ஓகேவா. இப்போ இதுல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க நீங்க வந்து எல்லா சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்ரேசர் அப்படின்னு இருக்கிறத மாத்திக்கலாம், 1ன்றத மாத்திக்கலாம், டேட் ஆஃப் பர்த்தை மாத்திக்கலாம். ஸோ இப்போ எனக்கு டேட் ஆஃப் பர்த் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தணும் அப்படின்னு நினைச்சா 20 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 20 கொடுத்தா இங்க மாறிடுச்சா. ஸோ இப்போ மறுபடியும் கோ கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ என்ன வருது பாருங்க, என்னோட எஸ்கியூஎல் கொரியில வந்து என்ன வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னாச்சு, நம்ம இன்சர்ட் பண்ணோம், இப்போ வந்து அப்டேட் பண்ணிருக்கோம், சரியா. ஸோ நம்ம என்ன அப்டேட் பண்ணோம், டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணோம், அதுவே கொரி நமக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு சொல்லிடுச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்ல வந்து 21 வந்து 20 மாறிடுச்சு. ஸோ இப்படிதான் ஒரு சிம்பிளா ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணணும். இது வந்து வாம்ப் சர்வர்ல கிரியேட் பண்ணிருப்போம். ஸோ இப்போ நம்ம ஜாம்ப் சர்வர், அதாவது ஜாம்ப் சர்வர் எப்படி யூஸ் பண்றது, ஸோ ஜாம்ப் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நம்ம அதே போல நம்ம வந்து ப்ரௌசர்ல போயிட்டு ஜாம்ப் சர்வர் சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற இதை கிளிக் பண்ணுங்க, டவுன்லோட் ஜாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஜாம்போட ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ ஜாம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படிதான் விண்டோஸ்க்கான ஜாம்ப் இங்க இருக்கு, அதுக்கப்புறம் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து ஓஎஸ், ஆப்பிள் ஓஎஸ், மேக் ஓஎஸ்க்கு இங்க இருக்கும். ஸோ நமக்கு எது வேணுமோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க டவுன்லோட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஆயிடுச்சு அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சேம் ப்ரொசீஜர், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதே மாதிரி தான் நீங்க எப்படி ஜாம்ப் சர்வர் யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க ஜாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த இண்டெக்ஸ் பேஜ் மட்டும்
மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த இண்டெக்ஸ் பேஜ் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து ப்ரௌசர் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது நீங்க XAMPP இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாதிரி லோக்கல் ஹோஸ்ட் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ XAMPP ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ XAMPP சர்வர், ஸோ XAMPP சர்வரோட லோகோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் XAMPP சர்வர். ஸோ இதுதான் XAMPP சர்வர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ XAMPP சர்வர் இருக்கா. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்னோட டெஸ்க்டாப்ல இருக்கிற இந்த WAMP சர்வருக்கு பதிலாக XAMPP சர்வர் இருக்கும். ஸோ அதை ரன் பண்ணும்போது எந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி, அதாவது இருங்க வெயிட், நான் வந்து இன்ஸ்டால் பண்ணல, நான் ஆல்ரெடி WAMP யூஸ் பண்றேன். ஸோ அதனால உங்களுக்கு XAMPP மட்டும் காமிக்கிறேன், சரிங்களா. ஸோ XAMPPோட இந்த மாதிரி தான் ஒரு உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகும். இங்க எனக்கு வந்து WAMPல வந்து கீழே கிரீனா வந்தது, உங்களுக்கு வராது. XAMPPல இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்க வந்து ஸ்டார்ட் ஸ்டாப்னு இருக்கும். ஸோ ஸ்டார்ட் இருக்கா, உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ, இப்போ MySQL வேணும் அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பயும் போல நீங்க என்ன பண்ணலாம், லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதுல வந்து நான் WAMP சர்வர்ல சொல்றேன். ஸோ WAMP சர்வர்ல இந்த மாதிரி பேஜ் இருக்கு. உங்களுக்கு XAMPP சர்வர்ல லோக்கல் ஹோஸ்ட் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சிம்பிள் தான். ஸோ ஒரே ஒரு கான்செப்ட் தான் சேஞ்ச் ஆகும். நீங்க அதுல வந்து குழப்பிக்காதீங்க. சிம்பிள் தான். WAMPக்கும் XAMPPக்கும் இருக்கிற வித்தியாசமே. ஸோ இண்டெக்ஸ் பேஜ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த இண்டெக்ஸ் பேஜ் சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுனால உங்களுக்கு குழப்பமே வராது, ஈஸியா நீங்க பண்ணலாம். சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ உங்களுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்க WAMP யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ், XAMPP யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ், ஓகேவா. இதுல வந்து நீங்க எப்பயும் போல இங்க PhpMyAdmin இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா சிம்பிளா உங்களுக்கு சேம் பேஜஸ் ஓப்பன் ஆகும். எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இதே மாதிரிதான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க வந்து XAMPP யூஸ் பண்ணலாம், இல்ல WAMP யூஸ் பண்ணலாம், எதை வேணா யூஸ் பண்ணலாம்.